பறந்துபோ படத்தை பார்த்த ஒரு சாமானியனா என்னுடைய வாக்குமூலத்தை வழங்குறதுக்காக இங்கே வந்திருக்கேன். தலையில் ஒரு மஞ்சள் கலர் தொப்பி வச்சா நானும் இந்த சூரியகாந்தி பூ போலே மாறிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு சூரியகாந்தின் தண்டு போல் வந்து 2 தடவை இந்த படத்துடைய ப்ரிவியூவை நான் பார்த்துருக்கேன். அந்த வாய்ப்பை கொடுத்த ராம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். படத்துடைய வசனங்கள், படத்துடைய காட்சிகள் எதையும் சொல்லி ஸ்பாய்லர் ஆக்காமல் இந்த படம் என்ன செய்யும்னு சொல்லணும்னு ரொம்ப பெரிய ஆசையாயிடுச்சு. ரொம்ப இறுக்கமாக இருந்து இரும்பாய் மாறி போன உங்கள் இதயங்களில் ஒரு பறவையின் இறகு கொண்டு வருடுற வேலையை பறந்து போ செய்யும் நான் நம்புகிறேன். ஒரு சாதாரண வாழ்க்கையிலேருந்து அசாதாரண வாழ்க்கைக்கு, ஆர்டினரி லைஃப்லேருந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்கு வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்க நம்ம யதார்த்த வாழ்வின் இனிமைகளை மறந்துட்டோம்ல. நம்மளை தோளில் தட்டி பாஸ் இதை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிற வேலையை பறந்து போ பண்ணும் நான் நம்புகிறேன். இன்னும் கூட சொல்லணும்னா, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க நம்ம பக்கத்தில் நம்ம காதோரமாக வந்து காதலி அல்லது காதலனுடைய குரலில் ரொம்ப சிரமப்படாத, லைஃப் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி உச்சி நிலையில் ஒரு முத்தம் கொடுத்து ஒரு ஓரமாக உட்கார வச்சு மூச்சு வாங்க வைக்கிற வேலையை பறந்து போ பண்ணோம். இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, இப்போ நான் சொன்னது போல் கடுமையான உதாரணங்கள்லாம் இல்லாமல் நாமுத்துக்குமாரனுடைய கவிதைகளை போல பறந்து போ அப்படின்னு சொல்லி உங்களை பறந்து போக வைக்கிற வேலையை இந்த படம் பண்ணிடும். ராம் சார் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்சி ஜெனரேஷனையும் அவங்கள புரிஞ்சிக்க முடியாமல் கெஞ்சிக்கிட்டே திரிகிற மற்ற ஜெனரேஷனையும் கூப்பிட்டு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பாலத்தில் ஒரு சூரியகாந்தி பூவை நட்டு வச்சு, நீங்கள் வா உன் பூ 30 வருஷம் முன்னாடி முத்தி போயிடுச்சு, உண்மைதான், உன்ட்டு இப்போது தான் பூத்து இருக்கு, 2 ஆனால் சூரியகாந்தி தான் அப்படின்னு அந்த இடைவெளியை ரொம்ப சுருக்கி அப்பா அம்மாவை இன்னொரு பக்கம் கூப்பிட்டு, குழந்தைகள் தான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, குழந்தைகளுக்கு ஒரு உலகம் இருக்குது, அதை போய் பாருங்கன்னு மண்டையில் லேசாக செல்லமாக ஒரு கொட்டு வச்சுருக்காங்க. இந்த படம் ஏன் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிரும் நான் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு கல்யாண வீட்டில் கூட இந்த ட்ரோன் கேமராலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திரைப்படம் தொடங்கும் போது ட்ரோன் ஷாட்டோட தான் தொடங்குது. இந்த ட்ரோன் பார்க்கும்போது யார் ரொம்ப பரவசமாயிரோன்னா, அதே மக்கள் தான், அதே வீடு தான், அதே இடம் தான், நம்ம வீட்டு இடம் தான். ஆனால் அதை இந்த ஈகிள் வியூன்னு சொல்கிற இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கோணத்திலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிரும்ல. இதுதான் பறந்து போல நீங்கள் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள், அஞ்சலி மேடம், எல்லாருமே நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் பார்க்கும்போது அதில் ராம் சார்லாம் பார்க்குறது கடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்தில் எப்படி ஒரு ட்ரோன் வியூவில் நம்ம பார்த்ததை வேற ஒரு கோணத்தில் பார்த்தோமோ, அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்காத வேற ஒரு கோணத்திலிருந்து இந்த படம் உங்களுக்கு காட்டும். அது உங்களுக்கு மிக நிச்சயமாக பிடிச்சி அது கூட ஒன்ற ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்தில் நிறைய கோமாளித்தனங்கள் இருக்கலாம். படம் பார்க்கும்போது நீங்களே கோமாளியாக மாறிடுவீங்க. படத்தில் ஐயோ நடக்க போதே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஐயோ நடக்கவே இல்லையே அப்படின்னு திடீர்னு யோசிப்பீங்க. எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆகா இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. படத்தில் வர்ற மைனா, எம்பரர், குருவி, படத்தில் இருக்கிற அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இப்படி அங்கங்கே இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த மனிதர்கள் ரிலேட் பண்ணி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஒரு கட்டத்தில் நீங்களே ஒத்துக்குருவீங்க, ஆமாம் நம்மளும் சாத்தான் தான் பொருக்கே அப்படின்னு. அப்புறம் மனசுக்குள்ளே பரவாயில்ல, சாத்தானா இருந்தாலும் நமக்குள்ளே இத்தினூண்டு தேவதை இருக்குது அப்படின்னு நீங்கள் சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த படம் கடைசியாக உங்களை நிறைய சிரிக்க வைக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சமாக சிந்திக்க வைக்கும். நம்ம தேவைன்னு நினைக்கிற எல்லா தேவைகளும் நமக்கு தேவைதானாங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு தென்னை பண்ணானா வீட்டில் புதுசாக திடீர் பணக்காரனாகி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இது பூரா வாங்கிட்டு திண்ணையில் படுத்துருந்தானா. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெளியே படுத்துருக்கேன், வைக்க இடமில்ல மாப்பிள்ள தான் வெளியே படுத்துருக்கேன் அப்படின்னா, தேவைகளுக்காக நம்மளா இல்லை நமக்காக தேவைகளா அப்படிங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பியிருக்கிறாங்க. காதலித்து கொண்டிருப்பவர்கள், காதலை கொன்று கொண்டிருப்பவர்கள், காதலுக்காக காத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் பிடித்த க்ரஷ்ஷாக பறந்து போயிருக்கும் நான் நம்புகிறேன். கல்யாணம் ஆகி 10 வருடம் ஆனவங்க, அதை நெருங்க இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ஆக போகிறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஏங்குறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் வேணான்னு எதுக்குறவங்க எல்லாருடைய திருமண அழைப்புகளையும் நீங்கள் ராம் சாருக்கு அனுப்பாத போதிலும் அவருடைய திருமண பரிசு உங்கள் எல்லாருக்கும் ஜூலை 4ஆம் தேதி வரப்போகுது. அந்த திருமண பரிசை பெற்று உங்கள் வாழ்க்கையை இன்னும் இன்பமயமாக நீங்கள் மாற்றுறதுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அந்த பரிசை வாங்கிட்டு வெளியே வரும்போது என்னை மாதிரி பரிதாமல் ஒரு தம்பி மைக்கும் கேமரா வச்சு நிற்பேன், அவன்கிட்ட உங்கள் ரிட்டன் கிஃப்டான அந்த கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லிடுங்க. ஜூலை 4 உங்கள் வாழ்க்கை இன்னும் இன்பமாயிட்டு அப்படியே அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு 3 BHKல குடி போகிற முடிஞ்சால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.